ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 16th வந்து குலதெய்வ கோயிலுக்கு அபிஷேகம் வச்சுருந்தோம். அதுக்காக வெள்ளிக்கிழமையே நான் இது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக வரலட்சுமி நோம்பிக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். எடிட் பண்ண லேட் ஆனதுனால ரொம்ப ரொம்ப சாரி. நாங்கள் பார்த்திங்கன்னா பூர்வீகம் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே 2 கோயில் இருக்குது. அந்த 2 சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய கோயிலுக்கு நாங்கள் வருவோம் போகிறதா இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அங்கே ஆடி மாதம் வச்சுருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு 9 பேருக்காவது வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், சரடு வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வளையல் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருந்தது மஞ்சள், சிகப்பு, பச்சை, அந்த 3 கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி மட்டும் நான் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாமே வரலட்சுமி நோம்பிக்கும் சைட் பை சைடில் ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டேன். இது அம்மன் சாமி அப்படிங்கிறதுனால சாமிக்கு புடவையும் எடுத்து வச்சுருந்தோம். சாமிக்கு மட்டும் ஜிப்லாக் கவரில் வளையல், மஞ்சள் சரடு, பாக்கு, மஞ்சள் குங்குமம், 16 ரூபாய் காசு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நார்மல் கவரில் ஷாப்லர் பின் பண்ணிட்டேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். வெத்தலை மட்டும் நான் வைக்கல. வெத்தலை வாடிரும் அப்படிங்கிறதுனால வெத்தலை மறுபடி வச்சுக்கலான்னு இது பண்ணிட்டேன். இது சேஃபாக காரில் கொண்டு போகணும், வளையெல்லாம் உடையாமல் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தொன்னை இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி விளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, மஞ்சள் சரடு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோல், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. எலுமிச்சம்பழ மாலையும் கோர்த்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா 36 பழம் கோர்த்துருந்தேன். கூட்டுனா 9 வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதனால எலுமிச்சம்பழ மாலை கோர்த்துட்டு எனக்கும் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படியே மல்லிப்பூ கொஞ்சம் கோர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எல்லாமே மார்னிங் ஒரு 5:30க்குள்ளே எல்லாருமே நாங்கள் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். தண்ணி பாட்டிலேருந்து மார்னிங் டிஃபன்லேருந்து எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டோம். அதுக்கு சாப்பிட்றதுக்கு பாக்கு மட்டை தட்டு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு வணக்கி எல்லாமே ரெடி பண்ணி இட்லி எல்லாம் எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டு போயிட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா சாமிக்கு பொங்கல் வீட்லேயே நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் எல்லாம் சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராமத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோயிலில் சாமி எல்லாம் கும்பிட்டு அங்கே மரத்தடி நிழல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வந்தவங்க பார்த்திங்கன்னா வர வழியில் ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தது. அந்த கோயில்லையும் இறங்கி சாமி கும்பிட்டு அப்படியே குலதெய்வ கோயிலுக்கும் போய் அபிஷேகமெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.